பூஜையில என்ன தப்பு தப்பா பாடக்கூடாது. கத்து புத்த குரு பேரை கெடுக்க கூடாது. சில பூஜாரிங்க அப்பா கிட்ட கத்துக்கினா நல்ல பேர் எடுத்த பூஜாரிங்க அவங்க பேரை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க அப்பா வாத்தியார் இல்ல, ஆனா எங்க தாத்தா வாத்தியாரு. அந்த தாத்தா கிட்ட யாரும் கத்துக்கல. அவர் தாத்தா கத்து கொடுக்கும்போது இவர் பிறக்கல. ஆனா தாத்தா தான் வாத்தியாரு, தாத்தாக்கு தாத்தா தான் வாத்தியார். போனை பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கத்துக்கணும் பூஜாரி வேலை செய்துட்டு அவர்கிட்ட கத்துக்கணும் கதை. 2 வேலைக்கு போயிட்டு அவரு தான் வாத்தியார். என்கிட்ட கூட தான் வராங்க பிள்ளைங்க. 1 வருஷம் எத்தனையோ வருஷ காலமா செய்யறாங்க. அது வேற விஷயம். 2 விஷயம். 2 வாட்டி வேலைக்கு போயிட்டு இவர் தான் வாத்தியாருன்னா எப்படி? அவர் தான் வாத்தியாருன்னா அவருடைய வாத்தியாருடைய ஆசான பீடத்தினுடைய விருத்தத்தை சொல்லணும். என்ன விருத்தம்? அது சொன்னால் அவருடைய சிஷியன் நம்ம ஒத்துக்கலாம். எனக்கு தெரியும் அந்த விஷயம். அந்த மலையாள பீடத்தினுடைய அஸ்திவாரம் கடற்கால என்ன விருத்தம் தாரணிங்க அதெல்லாம் இல்ல. அங்கால மோக்கு என்ன விருத்தம் அது சொல்லணும். சொல்லிட்டா அவங்க தாத்தாக்கா சிஷியன் ஒத்துக்கிறாங்க. அதுதான். ஆனா அப்பங்கிட்ட கத்துக்குன்னு தாத்தா பேர் சொன்னா எப்படி? ராஜாவை சொல்லு, ஆனா அவர் தான் கத்து கொடுத்தாரு சொல்லக்கூடாது. 2 வேலைக்கு உடனே அவர் கத்து கொடுத்தாருன்னா எப்படி? அது இல்ல. காலகாலமா அவர்கிட்ட இருந்து உழைச்சி நாங்க கத்துக்க நாங்க நான் பாத்தியா அண்ணன் பிள்ளைங்க கத்து கொடுத்து நான் பேர பிள்ளைங்க கத்து கொடுத்து எல்லாம் அப்படி கத்துட்டு வந்தாங்க. அதே போலதான் அவன் அப்பனும் அந்த குடும்பத்துல கத்துட்டு வந்தான். அவன் பார்த்தா அவன் பிள்ளைங்க கத்து கொடுத்தான். அவன் பேரை சொல்ல கத்து கொடுக்காத ஒரு பேரை சொன்ன என்ன அர்த்தம்? தப்பு தானே? அப்ப பேர் யார் சொல்லுவா? நீதானடா சொல்லலாம். இவர்கிட்ட கத்துனா சொல்லு தைரியமா. என் குடும்பத்தை பாடுறாங்க பூஜாரிங்க, எங்க தாத்தாலாம் பாடின பாட்டு தான் இதை பார்த்துட்டு. ஏன்னா அவங்களாம் புக்கு எதுவும் கொடுக்கல. அவங்க கேட்ட ஞானத்துல கேள்வி ஞானத்துல பாடுறது பெரிய விஷயம். நம்ம சொல்ற கேள்வி ஞானத்துல எது செய்யணும்னாலும் ரொம்ப கவனம் பொருளாச்சுன்னா தப்பாயிடும். ஆனா இது எல்லாமே கேள்வி ஞானத்துல செய்யணும்னா புத்திசாலித்தனம். திறமை தான். திறமைய தப்பா யூஸ் பண்ணாத. கரெக்டா செய், கரெக்டா சொல்லு, வார்த்தைகளை சொல்லணும். எல்லாமே கவனிப்பாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. ஆனா நீ சொல்ற வல்லவனுக்கு புல ஆயிடும் இல்லையா? கட்டுறது கைமண் அளவு கல்லாத உலகளவு. அதுவே நான் எதுவும் தெரியாதாங்க. சும்மா ஏதோ எங்க அப்பா பாடுறது எங்க வாத்தியார் பாடுறது தெரிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். அதுக்கு நான் தான் வாத்தியார்னு சொல்ல முடியுமா? இவனுங்க எல்லாம் பாபு இருக்கிறாரு தலை சிஷியன். இவனுக்கு முன்னால பாலாஜி இருக்கிறான், மோகன் இருக்கிறான், இவ்வளவு சிஷியமா இருக்கிறாங்க. அலி இருக்கிறான், மூசா இருக்கிறான், எவ்வளவு பேரு பேர பிள்ளைங்க எல்லாருமே கத்துக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அண்ணனுடைய பேரை அஜய்க்கு ஒருத்தர் இருக்கிறான். முட்டா எல்லா பாட்டையும் பாடுவான். அவனுக்கு பயாடு புக்கு வச்சு சரி புக்கு எல்லாம் பாடுவான். ஏங்க பின்னால சொல்லுவான். ஆனா தெரியாம அவன் வேலையா ஆபீஸ் வேலையை பார்த்துருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் வேலை செய்த என்ன சொல்லு. தெரிந்தாலும் தெரியாத போல நடந்துட்டு போறானுங்க. உதயம் சுரனே வளம் புரிந்திடும் சிங்கமே எங்கள் தெரிசிங்கு முத்து வருகவே சுந்தரண வீரனே பேப்பிலி சுனியும் துஷ்ட காட்டெரிசி துன்மார்க்க முனியலாம் உனது மன்றவால் கண்டவுடன் துறையே சலாம் என்னவே ஜலாரி பொற்பாடையும் சுகுமா கடி விருது கடி வெள்ளையும் தக்க வேலாயுத வெண்புஷ்ப கருவியோடு தடி பொக்கரிக்க பிசாசுகள் கோபடியதாய்
சொல்லுவமாய் மவும் வழியதாய் மகார சொல்லுவமாய் மவும் சவதாய் மணில பைகளை மரணி 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 விரையா கிரணி விரையா சிக்கிரமா விரையா. ஏன் சொல்றேன்னா பேய் பிசாசு சாத்தான்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சாத்தானுங்களா ஆமா புடிச்சுட்டு வீட்டுல தொல்லை கொடுக்குது, போற வழியில தொல்லை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இவருதான் கரெக்டானவரு. ஆமா பாச்சிடு சூரியை பத்தாரி பாக்கச்சாரி நீச்சிடு வெள்ளையும் வெகட பிசாசியை இரவினில் பகலினில் இசி கூறலியும் தரணீர் அடி